நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. என்ன சாப்பிடாம என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை. ஏதோ இருக்கு, மறைக்கிறீங்க. இல்லை, உங்கள் பாட்டிக்கு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்? நானும் ரதியும் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே மறுபேச்சு அனுப்பி வச்சாங்களே, அதை தான் சொன்னேன். அது என் மேல இருக்க நம்பிக்கை. எப்படியோ நாம் அடிக்கடி மீட் பண்ணுறதுக்கு உங்கள் பாட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. கௌதம், நம்ம பழக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் ரொம்ப வருஷமா பழகிற மாதிரி தோணுது இல்லை? எஸ், எனக்கும் அதே ஃபீலிங் தான். ஐ தாட் சோ. உங்க வைஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. யார் ஒய்ஃபு? என்ன சொல்றீங்க? வரப்போற வைஃப்னு சொன்னேன். அதான் நான் பார்த்தேன். ரதி, உங்ககிட்ட கசல் மியூசிக் கத்துக்கிறதுக்கு நான் தினம் உங்க வீட்டுக்கு இனிமே வரலான்னு பார்க்குறேன். இல்லைனாலும் வரலாமே. வரலாமே. தேங்க்யூ. கௌதம், நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? யாரையாவது லவ் பண்றீங்களா? லவ்வா? நானா? இல்லைங்க. அப்புறம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கணும். வயசான காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது அடுத்தவங்க படிக்கிறதுக்காக நாம வாங்குற புஸ்தகம் மாதிரி அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். ஆக்சுவலி இது வரைக்கும் ஒரு அழகான டேலண்டட் பொண்ணை நான் பார்க்கல. அதனால கல்யாணத்தை பற்றி யோசிக்கல. இப்போ பார்த்துட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். Is it? Who's that lucky girl? லக்கி கேர்ள் தான். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒரே வெக்கமா இருக்குங்க. அது உங்ககிட்ட எப்படி சொல்றது? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். Marriages are made in heaven. அது நீங்க நம்புறீங்களா? சில மேரேஜஸ் ஆர் மேட் இன் பலூன். அதான் வெடிச்சிடுது. ஐயோ ரஜினி, அண்ணாமலை போயும் நாம பாம்பு கடிச்சு வந்து பாம்பு போயும். அவ்வளவுதான், நான் முதல்ல போடுறேன். சரியா போயிடும். அப்பா நாகராஜா, இந்த பொண்ணுக்கு முன்னால என் மானத்தை வாங்கிடாதப்பா. உனக்கு 100 கூட பால் அபிஷேகம் பண்றேன். ஏய், அந்த பாம்புசீன், யூ பாம்புசீன். போயிடுப்பா, போயிடா ராஜா. இந்த கலர்ஸ்ல உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும்? எனக்கு கருப்பு பிடிக்கும். ஐயோ அப்பா, போதுண்டாப்பா சாமி. கருப்பு எனக்கு கருப்பு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதே சமயத்துல ரொம்ப சேப்பும் பிடிக்காது. நடுத்தரமா இந்த கோதுமை கலர், உங்க நிறம் ரொம்ப பிடிக்கும். கௌதம், மேரேஜஸ்க்கு வந்து இந்த நட்சத்திரம் பொருத்தம் எல்லாம் பாக்குறாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? நீங்க வேற. நட்சத்திரமாவது பொருத்தமாவது, எங்க அப்பாவும் அம்மாவும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேரும் 2 துருவமா இருக்காங்க. இந்த மனப்பொருத்தங்கிறது இப்படி இருக்கணுங்க. இட்லிக்கு மிளகா பொடி, பூரிக்கு மசாலா, பரோட்டா குருமா, ஆப்பத்துக்கு பாயா, அடைக்கு அவியல், இப்படி இருக்கணும். அம்மா ரஜினி சூப்பர்மா.
இவ்வளவு தைரியமா அந்த பாப்போட நடிக்கிறாரு பாருங்களேன். டு நாட் டிஸ்டர்ப். ரஜினியோட ரியாக்ஷனை கவனி கவனி. பாம்பு போயிடுச்சு. அருந்ததி, அருந்ததி, என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லையே. நாங்கள்லாம் ரஜினியோட காமெடி சீனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா? அத்தை, நீங்கள் பார்க்குற காட்சி சிரிப்பு காட்சி, அதனால நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆனால் நான் பார்க்குற காட்சி சிரிப்பு காட்சி, சிரிப்பாக சிரிக்கிற காட்சி. அதான் உங்களை மாதிரி என்னால் சிரிக்க முடியல. இருமா, ஒரு விஷயம் சொல்லிட்டு போ. அன்னைக்கு நீ சிரிச்ச போது ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டேன். சிரிச்சா அழகு கூடும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அழுதுகிட்டு இருக்கியே, என்னம்மா காரணம்? அழுதா ஆத்திரம் அடங்கும், அதான் அழுதுட்டு இருக்கேன். என்னம்மா அது? அண்ணியோட போக்க ஒரே கண்ணாமூச்சி விளையாட்டா இருக்கு. ஆத்திரம் அடங்குறதுக்காக அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. யார் மேல ஆத்திரம், என்ன ஏதுன்னு விவரம் சொல்லிட்டு போக வேண்டாம். இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆத்திரம் ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்திரம் வருதா? பின்ன அழுங்க. மேனேஜர் ஆகாஷ் தானே? பாஸ் ரூம்ல இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க டிக்கெட்ஸ் விஷயம்லாம் நான் தான் டீல் பண்றேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள கன்ஃபார்ம் ஆயிடும். வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். என்ன சார், நான் மறுபடியும் சொல்றேன். ஆகாஷ்ட பேசணும்னு சொல்றீங்களே. சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். பாஸ் ரூம்ல இருக்காரு, டோஸ் வாங்கிக்கிட்டு இருக்காரு. வரதுக்கு நேரமாகும். You are highly irresponsible. Get out of here. I want all the reports. Sir. By 4 o'clock. Okay, sir. Yes, sir. Go. Yes, sir. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? வெத்து பேப்பர்லாம் கையெழுத்து போட்டு வச்சிருக்கீங்க. அதான் மேலே கொண்டு போகாமல் நேராக உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், வீட்டு பிரச்சனை தீரவே இல்லையா? சமாதானம் ஆகவே இல்லையா இன்னும்? வீட்டரிச்சல கலப்பாதியா நீ? ஏன் சார்? வீட்டில் பிரச்சனை, இங்கே வந்தா இந்த ஆள் கத்துறான். நாளுக்கு நாள் பிரச்சனை தலைக்கேறி போதியா. ஏன்டா வீட்டுக்கு போறோன்னு இருக்கு. ஏன் சார், நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் நாகேஸ்வரராவ் பார்க்கில் படுத்துவீங்களா? ஆமாயா, ஒரே கொசுக்கடி. நீ எப்போ பார்த்த? நான் பார்க்கல சார். பார்க்குக்கு முன்னாடி என் மச்சான் மிளகா பஜ்ஜியை போட்டு வித்துக்கிட்டு இருந்தான். அவன் பார்த்துட்டான் சார். உன் மச்சான் அவன்? ஆமாம் சார். மிளகா பஜ்ஜியில் காரம் ஜாஸ்தியா இருக்கியா, கம்மி பண்ண சொல்ல அவனை. சரி, நேற்றுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி. போறதுக்குள்ள மெயின் கேட்டை சாத்திட்டாங்க. திறக்கல, வேற வழி இல்லாம பார்க்ல வந்து படுத்தேன். ஏன் சார் இப்படி பொண்டாட்டிகள்லாம் தொட நடுங்கிறீங்க? என்ன பண்ணிடுவாங்க அவங்க? என்ன பண்ணிடுவாங்க தெரிஞ்சா பரவாயில்லையே, எந்த நேரத்தில் எது பண்ணுவாங்கன்னு தெரியல. கொண்டாட்டிங்க பாத்திரத்தால் அடிச்சு நீ கேள்விப்பட்டிருப்பேன். ஆமா சார், உண்டு. என் வைஃபு இட்லி வடையும் பாத்திரம் சைஸ்ல பண்ணி எம்எல் அடிச்சாயா? அப்போ சட்னி சாம்பாரும் பக்கெட்ல வந்து சேர்க்கும். இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமாய்யா? இதுக்குதான் சார் ஆரம்பத்துல இருந்தே 4-5 அறை கொடுத்து வச்சிருந்தோம்னா அடங்கி ஒடுங்கி இருப்பாங்கிறது. என்னையா பொண்டாட்டி அடிக்கிறதா? என்னையா சொல்ற? என்ன சார் நீங்க ஈக்குவல் ரைட்ஸ் வேணாமா? உங்களை அவங்க அடிச்சாங்கல்ல, நீங்க திருப்பி அடிக்க வேணாம். இல்லாட்டி இப்படியே விட்டுக்கிட்டு போனா நாம தான் சார் 33% கேட்கணும். எங்க வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் அடி உததான் சார். காபி ஆறி போச்சுன்னு வச்சுங்க, டம்ளர் எகிரிடும். நின்று பேசுறதுக்கே பயப்படுவா சார். உங்களை மாதிரி ஆளுங்க தான் சார் ஓவரா செல்லம் கொடுத்து பொண்டாட்டியை கண்ணியமணியன்னு கொஞ்சி இப்படி அவஸ்தைப்படுறீங்க. என்ன இருந்தாலும் பொண்டாட்டியை அடிக்கிறது நாகரிகம் இல்லையா? ஓஹோ, தைரியம் இல்லைன்னு சொல்றதான் நாகரிகமா, நாகரிகம் இல்லைன்னு சொல்றீங்க. ஏன் சார் உண்மையை மூடி மறைக்கிறீங்க? இன்னைக்கு என்ன பண்றீங்க? ராத்திரி வீட்டுக்கு போகும்போது நேரா ஏதாச்சும் ஒரு கடைக்குள்ள போங்க. ஒரு 4-5 கிளாஸ் ஃபுல்லா ஏத்திக்கிட்டு டைட்டா வீட்டுக்கு போங்க சார். லுக்கு சவுண்டு ரெண்டுலையுமே மிரட்டலாம் சார். கையே வைக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உங்க ஒய்ஃபு ஆஃப் ஆயிரும். இதெல்லாம் நீ பண்ணலாம்யா, நான் பண்ணலாமா? அதான் நான் வீட்டுல தூங்குறேன், நீ பார்க்ல தூங்குற. வேலை பாருங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது சார். வேலையை பாரு. உலகத்துல இப்படிலாம் ஆம்பளைங்க இருக்காங்க. இது புரியாம சப்னா என்னை புழிஞ்சு எடுக்கிறா. ஓகே, என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? வடை பாயசோட இருக்கும் போல் இருக்கு.
என்ன அடிச்சாலும் திட்டினாலும் சாப்பாடுலாம் நல்லா தான் பண்றா. रति कौन है? यार अंदर रति? Who's रति? சாப்பாடு நல்லா இருந்ததா? हेलो कौन? ஏண்டி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? கோன் என்ன கோன்? என் குரலை கேட்டதுக்கு அப்புறமும் யாருன்னு கேட்கற அளவுக்கு திமிரு வந்துருச்சா உனக்கு? ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன வேணும்? ஏண்டி சோறு தின்னலான்னு பசியோட டிஃபன் கேரியர் திறந்தா ரத்தி யாரு ரத்தி யாருன்னு 4 அடுக்குலையும் 4 லாங்குவேஜ்ல எழுதி வச்சிருக்கேன். என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த ரத்தி யாருன்னு சொல்ற வரைக்கும் சோறு கிடையாதுன்னு அர்த்தம். சப்னா 15 நாளா நீ ரத்தி பேரை சொல்லி சொல்லி என்ன பண்ற டார்ச்சர் போதும், இதோட நிறுத்திக்க. இல்லைன்னா விளைவுகள் விபரீதமா இருக்கும். இது விபரீதம்னா விபரீதம். ஓகே, நான் ஸ்டாப் பண்றேன். ஆனா एक कंडीशन, அந்த ரதியே நேரா என்கிட்ட வந்து ஆகாஷ்க்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல, ஆகாஷ் நல்லவர் சொல்லணும். சொல்லுமா? எது 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 சப்னா? அந்த ரதியே என்கிட்ட வந்து சொல்லணும். இல்லனா இல்லனா டெய்லி கேரியர் இப்படி தான் வரும். சக்கரம் சக்கரம். மீனா ஒரு நிமிஷம் வந்துட்டு போயேன். கம். என்ன சார் சொல்லுங்க. உட்காருங்க. வழக்கமா என்ன உட்காரலாம் சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா? ஆமா ஸ்பெஷல் தான், உட்காருங்க. இது அஃபிஷியல் மேட்டர் இல்லை, பர்சனல் மேட்டர். நான் உங்கள்கிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க. என்னடா ஒரு டீசெண்டான பொசிஷனில் இருக்கிற ஒரு மேனேஜர் இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுறான்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. மிஸ்டர் என்ன கேட்க போறீங்க? இல்லை, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு 15 நாளா சண்டை. சரி சரியா பேச்சுவார்த்தை கூட கிடையாது. சரி. புருஷனுக்கு நியாயமா என்ன கொடுக்கணுமோ அந்த உரிமையெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறா. சரி. இந்த மாதிரி நேரத்தில் நீங்க எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் லைஃப் லாங் உங்களை மறக்க மாட்டேன். மிஸ்டர் ஐயோ ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்க? நீங்க ஆபீஸ் மேனேஜர்ங்கறனால இங்க வேலை செய்யற லேடிஸ் எல்லாம் அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்ல, நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் என் ஒய்ஃப் சமாதானமா போறதுக்கு தான் உங்க ஹெல்ப் நான் எதிர்பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல தாயே, இந்த மாதிரி டமால் டமால் ஏந்திருக்காதீங்க ப்ளீஸ். சரி சொல்லுங்க. என்ன, என் ஒய்ஃப் சப்னா என் மேல வீணா சந்தேகப்படுறா. ரத்தின்னு ஒரு கசல் சிங்கருக்கும் எனக்கும் கனெக்ஷன் இருக்கு, நான் அடிக்கடி அவ வீட்டுக்கு போறேன் அப்படின்னு ஒரு துரோகி என் ஒய்ஃப் கிட்ட வந்து வத்தி வச்சுட்டான். சரி, அத அவங்க நம்பிட்டாங்களா? நம்பாம இருப்பாங்களா? அன்னிலேருந்து வீட்டில் ஒரே சண்டை, சாப்பாடு சரியா போடுறதில்ல, வீட்டு உள்ளே ஸ்ட்ரைக்கு. இப்போ என்ன சொல்றான்னா, அந்த ரத்தியே நேரில் வந்து ஆகாஷ் ஒரு ஜென்டில் மேன், எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாதான் நம்புவேன்றா. சரி சார், இதுல நான் எங்க வரேன்? 2 பேரும் நடுவில் தான் வரீங்க. ஆமா மீனா, இவ சொல்ற மாதிரி வந்து சொல்றதுக்கு ரத்தி ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை, ஃபேமஸ் சிங்கர். அவளுக்கு 1008 வேலை இருக்கும். நான் அவகிட்ட போயிட்டு ப்ளீஸ் சப்னா வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட முடியுமா? புரிஞ்சு போச்சு. உங்க சார்பில் ரத்தியை பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள நான் கூப்பிட்டு வரணும், அவ்வளோதானே? அட்ரஸ் கொடுங்க. மறுபடியும் அவசரப்படுறீங்க. நான் சொல்றது பொறுமையா கேளுங்க. நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இதுக்காக அனாவசியமா உண்மையான ரத்தியை போய் கூப்பிடாம ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நீதாம ரதின்ற பேர்ல வீட்டுக்கு வந்து என்னை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லி சப்னாவை கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போறேன். எப்படி ஐடியா? ஐடியா சூப்பர் தான். ஆனா ரத்தியா உங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு யாரு? நீங்க தான். நானா?
என்னது? நானா? பின்னதுக்கு வேலை மெனக்கிட்ட எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட சொன்னேன். யோசிக்காதீங்க ப்ளீஸ். நீங்கள் எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப் இது. ஆமாம். ஓகே ஆகாஷ், ஆனா எதுவும் ப்ராப்ளம் வராது. எப்படி வரும்? இருக்கிறது 3 கேரக்டர்ஸ் தானே. ஒன்று நான், சப்னா, நீங்கள். பண்ணுங்க ப்ளீஸ். சரி, ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. உங்க வைஃப் அந்த ஒரிஜினல் ரதியை பார்த்தது இல்லையே? என் ஒய்ஃப் அடக்கத்துக்காரிங்க. இங்கே யாரு என்ன எதுவுமே தெரியாதுங்க அவளுக்கு. என்ன, நான் ரத்தின்னு கொண்டு போய் நிற்க வைக்கிற கொஞ்சம் அழகாக இருக்கணும் உங்களை மாதிரி. அதான் நான் உங்களே பேச்சு பண்ணுறேன். எப்படியாவது நீங்கள் பெரிய மனசு பண்ணணும் ப்ளீஸ். ஹலோ, யா இருக்காங்க. ஒரு நிமிஷங்க, உங்களுக்கு தான் ஃபோன். ஹலோ, அப்படியா? நிஜமாவா? அவரா? என்ன திடீர்னு? சரி சரி வரேன். ஆகாஷ், சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு வரணும்? இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வச்சுக்கலாமே. ஐயோ, இப்ப வீட்ல இருந்தா ஃபோன் பண்ணாங்க. ஒரு ஹாப்பி நியூஸ். யாருக்கு ஹார்ட் அட்டாக்கா? என்ன ஆகாஷ், இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம் 6 மணிக்கு. ஐயோ, அதே 6 மணிக்கா? ஆமா. எல்லாம் என் தலையெழுத்து. மீனா, நீங்கள் அவசியம் போய் தான் ஆகணுமா? ஃபோட்டோ கிட்ட கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? பொண்ணு என்ன உயரம் இருக்கா பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா? ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். அதுக்காக நான் கட் அவுட் பண்ண முடியும். சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் டூப்ளிகேட் ரத்தியா நடிக்க கொடுத்து வைக்கல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு நான் கொடுத்து வைக்கல. சரி, ஓகே, போயிட்டு வாங்க. என்ன ஆகாஷ், குட் லக் சொல்லி வாழ்க்கை அனுப்பக்கூடாது. ரைட், குட் லக், போயிட்டு வாங்க. ராணி. ஆகாஷ், நீங்க மீனா கிட்ட பேசுறதுல நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐ வில் ஹெல்ப் யூ. அப்படிங்களா? உட்காருங்க. இப்போ என்ன பேசணும், எப்படி பேசுன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் நிறைய ஸ்டேஜ் ட்ராமால நடிச்சிருக்கேன். நான் கூட 1-2 பார்த்துருக்கேன். உங்களுக்கு ஆக்டிங்லாம் ஓகே. இதுதான் ஏன் அடிக்கடி தொட்டு பேசுறீங்க? நான் ஆம்பளை பொம்பளைங்களெல்லாம் தொட்டு தான் பேசுறது. இந்த மாடர்ன் வேர்டில் இதெல்லாம் எனக்கு தப்பு. இது பழக்கமாக போச்சு. எவ்வளோ ஸ்டேஜ் ட்ராமால தொட்டு தாங்க நடிச்சிருக்கேன் நான். நீங்கள் வரேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் சப்னா முன்னாடி நீங்கள் தொட்டு பேசுனீங்கன்னா நான் தொலைஞ்சேன். ட்ரை பண்ணுறேன். என்ன ட்ரை பண்ணுறீங்க? இல்லை, இப்படி தொடாமல் பேசுறது. ட்ரையே வேண்டாமே. சரி, ஓகே. அப்போ நான் ஈவினிங் உங்களுக்காக 6 மணிக்கு வெயிட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக வந்துடுறீங்களா? வெரி குட்ங்க. இது எப்படிங்க நான் மறப்பேன் இந்த ஹெல்ப்பை? மறக்க மாட்டேன்னு மட்டும் சொன்னால் போகாது. பின்ன இல்லை, நான் அப்பப்போ இந்த ஸ்டேஜ் ட்ராமா ஒத்திகைக்கு பெர்மிஷன் கேட்பேன். அது மட்டும் கொஞ்சம் உதவினீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல இந்த ட்ராமாவை முடிங்க, அப்புறம் அடுத்த பற்றி நம்ம யோசிப்போம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை, உங்களால் எங்கள் வீட்டில் ஒரு புது குழப்பம் வந்துடக்கூடாது. ராணி, ஈவினிங் நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்ன பேசணும், எப்படி பேசணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தான் கேட்டுக்கீங்களா?